ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய முறுக்கு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மொறுமொறுப்பாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொரிகடலை நல்லா அரைச்சிட்டு சலிச்சு சேர்த்துக்கோங்க. அது இந்த 1 டம்ளர் அளவுக்கு இருக்கணும். அதே டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடையில வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சமா சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சீரகத்துக்கு பதிலாக நீங்க எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி கொதிக்க சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் கூட நம்ம சேர்த்து பண்ணலாம். ஆனா சூடான தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யறப்போ முறுக்கு நல்ல வாசமாவும் நல்ல முறுமுறுப்பாவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு நல்லா சரிசமமா பரவி இருக்கணும். இதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு இன்னைக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு மாவை பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. மாவு ரொம்பையும் கெட்டியா இருக்கக்கூடாது, ரொம்பையும் தண்ணியா இருக்கக்கூடாது. நம்ம இடியாப்பத்துக்கு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துல இருக்கணும். நல்லா சாஃப்டா இருக்கணும். பாத்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். இப்போ இதை நம்ம சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சிடலாம். நம்ம உலக்குல போட்டு புளியுவோம் இல்லையா, அதனால நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 12 முறுக்கு கிட்ட வரும். அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம உலக்குல சேர்த்துட வேண்டியதான். நான் இன்னைக்கு இந்த அச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது அச்சு தேவைப்பட்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டார் அந்த மாதிரி அச்சுலாம் இருக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்கும். உங்ககிட்ட எந்த உலக்கு இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மாட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் ஓரங்கள்ல தடவிக்கோங்க. முறுக்கு புளியறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்குள்ள நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவு வச்சுட்டு நம்ம இப்ப முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய கரண்டி எடுத்துக்கோங்க. அதை திருப்பி வச்சுட்டு அது மேல முறுக்கு பிழிஞ்சிடலாம். முறுக்கு கொஞ்சம் கலக்கமா இருந்தா நல்லா இருக்கும். ரொம்ப மொத்தன்னு ஊத்திட்டீங்கன்னா முறுக்கு ரொம்ப வேகாது. அது மட்டும் இல்லாம சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தா நல்லா இருக்கும். இதை எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில பொரிச்சிட வேண்டியதான். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். எண்ணெயுமே ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. இல்லாட்டி முறுக்கு போட்டதுமே டக்குன்னு செவந்துரும், உள்ள வேகாத மாதிரி ஆயிரும். நம்ம வீட்டுல குறைவான அளவு பலகாரம் செய்யறப்ப எண்ணெயை கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் எண்ணெயை சூடு பண்ணி நம்ம யூஸ் பண்றப்போ நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எண்ணெயில இருக்க சலசலப்புல நல்லா அடங்கிரும். அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம முறுக்கை எடுத்துட வேண்டியதான். பொட்டுக்கடலை முறுக்கு ரொம்ப செவந்து வராது, ஓரளவுக்கு வெள்ளையா தான் இருக்கும் பாக்குறதுக்குமே. இந்த மாதிரி கலர்ல செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரெக்டா எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான பொட்டுக்கடலை முறுக்கு ரொம்பவே மொறுமொறுப்பா அழகா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ கிறிஸ்பியா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உலக்குல மிச்சம் இருக்கும் இல்லையா மாவு, அதை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி சின்ன ரிங் முறுக்கு சுட்டுக்கலாம். இந்த ரெசிபி, என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.